எனக்கு இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது எதுவும் ஐடியா இல்லை. பட் ஒன் திங், ஸோ பீயிங் அ மூவி லவர், ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் ஃபார் ஷியோர். ஸோ என்னோட அம்மா இதே மாதிரி ஏதோ யூடியூப்ல யாரோ பேசுகிற ரிவ்யூ வீடியோலாம் பார்த்துட்டு she was telling me that she wants to watch this movie with love. ஸோ நான் எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட், ஒரு ஆண்டி, என்னோட ஃப்ரெண்ட் எல்லாரும் சேர்ந்து டூ ஷோ பண்ணி போய் பார்க்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஓ மை காட், லைக் இது வந்து ஒரு ரொமான்டிக் மூவியா இருந்தாலும் ரொமான்ஸ் இருக்கணும், வல்காரிட்டி இருக்கக்கூடாது. இது வந்து கப்புள்ஸுக்கும் பிடிக்கணும், அட் த சேம் டைம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கணும். ஃப்ரெண்டா இருக்கட்டும், அம்மாவோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃபுல்லி ஆஃப் பண்ணிட்டு கேட்டாங்க. ஸோ மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா மூவி பேர் கூட தெரியல. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அம்மா கேட்காங்க மூவி நேம் என்ன அப்படின்னு. நான் சொல்றேன் மூவி நேம் வித் லவ் அப்படின்னு சொல்றேன். அண்ட் ஷோ நல்லா இருந்தது, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி இருந்தது. என்னோட அம்மா வாயில இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். இந்த போஸ்ட் மூவி இம்பாக்ட்னு இருக்கும், ஒரு சில மூவிஸுக்கு மட்டும்தான் அது ஆக்சுவலி இருக்கும். அண்ட் இந்த மூவியில் வந்து எனக்கு ஒரு போஸ்ட் மூவி இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்குது மூவி பார்த்தவங்களுக்கு. லைக் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் போனவங்க, அரேஞ்ச் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் போனவங்கலாம் இதை பார்த்தீங்கன்னா சே நம்ம லைஃப்பில் இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்தால் சூப்பராக இருக்குமே அப்படிலாம் தோணும். அண்ட் உங்கள் எல்லார் லைஃப்லையுமே ஒரு அன்எக்ஸ்பிரஸ் லவ் இருக்கோ, இதே மாதிரி நம்மளும் தேடி கண்டுபிடிச்சலான்னு சொல்லலான்னு தோணும். எது பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க, அவ்வளோதான். பட் இதில் வந்து ஒரு பிளாஸ்ட் மொமெண்ட், ஒரு சீன் இந்த மூவியில் இருக்குன்னா அவள் வருவாள சாங்கை வச்சாங்க பாருங்க. ஒரு சீனில் என்ன பிளேஸ்மெண்ட்டு, எப்பா எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அண்ட் இந்த மூவி போஸ்ட் மூவி எஃபெக்ட் ஒன்று நடந்தது. ஸோ அது என்னன்னு நான் இந்த வீடியோவோட பார்ட் 2ல சொல்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச்.